அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். அ காதல், காமம் அப்படின்னு நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காமம் என்ற ஒரு விஷயமே வந்து இல்ல அத பத்தி யாருன்னா பேசினாலே, அவங்க தப்பானவங்கன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. நல்ல ஒரு உங்களுக்கு ஆன்மீகவாதிகள், ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கலாம் பிரசித்தி பெற்று நம்ம கொஞ்சம் கேலியே பண்ணுறோம் பார்த்தீங்களா? அவங்கலாம் சொல்கிற விஷயமா என்ன இருக்குதுன்னா, இந்த ஆன்மீகத்திலயும் அந்த குண்டலினி சக்தி விஷயத்தில காமம் கூட ஒரு பார்ட்டா இருக்குது. ஏன்னா, அது தெய்வீகத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் அது. இந்த கதிர்காமம் அப்படின்னு சொல்ற அந்த முருகர் முதல்ல வந்து உங்களுக்கு அந்த இலங்கையில அது எப்படி கணவன் மனைவி கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்குது, இதெல்லாம் முருகர்னால உண்டாக்கப்பட்ட சில விஷயங்கள். அதாவது அந்த கல்யாணம், குழந்தைன்ற விஷயமே ஒரு தெய்வீகத்தோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்ததுக்கு, அந்த முருகர் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த முருகனுடைய கீரைன்ட்டு முருங்கைக்கீரை, அத சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த அந்த காம இச்சை வரும். அதனால வந்து கூடல் நடக்கும். அதனால குழந்தை பிறக்கும்ன்ற விஷயத்த தான் அந்த கதிர்காமம் என்ற ஊர்ல இதில வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவில இருக்குது. அது ஒரு விஷயம். இது ஏன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த காமத்த பத்தி பேசினாலே வந்து அது ரொம்ப தப்புன்னு வந்துடுச்சுன்னா, எப்படி நம்மளுக்கு செடிங்களுக்கெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு அதில பூச்சி வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து நெறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் போடுறதுனால, செடியே வராம போயிடுது உங்களுக்கு. இல்லன்னா அது வர்ற விதைகளே வந்து அதில வர்ற அ இந்த வகையிலே வந்து உங்களுக்கு உடம்புக்கு தவறை எ கொடுக்கக்கூடிய விஷயமா அது மாறிடுது. அந்த மாரி தான் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு அந்த ராவணன் வந்து சீதைய கூட்டின்னு போற மாரி விஷயமா இருக்கட்டும், அது உண்மையில அப்படி இல்ல, கதை அப்படி கிடையாதுன்றாங்க. ஆனா, இப்போ உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கிற விஷயமா அது இருக்கிறதுனால நான் அத சொல்றேன். சீதைய வந்து ராமன் கூட்டின்னு போனது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பாஞ்சாலி 5 பேருக்கு இருக்குது என்று சொல்றது, அதனால வேண்டி அதனால வேண்டி உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதிகமா ஆ நெறைய இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்தில வந்து அந்த மாரி வந்து அதனால தான் வந்து இத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தி தான்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ரூல்ஸ் எழுதுனதுக்கெல்லாம் காரணமா அது இருந்தது உங்களுக்கு. ஆ ஆனா என்ன விஷயம்னா, அந்த ஒரு விஷயங்கள் நடந்துறக்கூடாதுன்றதுக்காக வேண்டி, அத ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு. அ அதாவது கல்யாணம் ஆன பின்னாடி அஃபேர் இருக்குது, அல்லது வந்து ஒருத்தருக்கு மேற்பட்ட இவங்கள வந்து இவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா இன்னும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஹேப்பினஸ் இருக்குது அப்படின்ற மாரி விஷயத்துக்காக வேண்டி அந்த கட்டுப்பாட மீறிட்டா நெறைய தவறுகள் நடந்துருது. ஏன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தரு அவங்க குழந்தை, அவங்க வாரிசு, அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தா கூட, அந்த ஒரு வாரிசு யாருக்கு பொறந்ததுன்னு தெரிஞ்சா தான் அது கரெக்ட்டா உங்களுக்கு அந்த விஷயங்கள், அந்த ராஜா ராணியா இருக்கட்டும், இல்ல பூர்வீக சொத்துக்கள் கஷ்டப்பட்டு மூதாதையார் சேர்ந்த சொத்துக்கள் அந்த கரெக்ட்டா அந்த வாரிசுக்கு போய் சேரணும் அப்டின்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இவங்க கூட தான் இவங்களுக்கு தான் அந்த குழந்தை பொறந்ததுன்றதுல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்போ அதுக்காக சட்டதிட்டங்கள் ஏற்படுத்தும்போது என்னாகுதுன்னா, இந்த காமத்த குறைச்சா தான் வழி இதுக்கு. இல்லன்னா ரொம்ப அனிமல்ஸ் மாரி ஆயிடும். அப்டின்றதுனால நெறைய சட்டதிட்டங்கள் ஏற்படுத்திட்டனால, அது என்ன ஆயிடுச்சுன்னா, காமம்ன்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுனாலே அது வந்து அது ஒரு தப்பான விஷயன்ற மாரி ஆயிடுச்சு. ஆனா, அது தெய்வீகத்தோட சம்மந்தப்பட்ட விஷயமா அது இருக்குது. அது எப்படின்னா, ஒரு முறையான காமம். ஒரு முறையான காமம் இருக்கும்போது, அது தெய்வீகமாக மாறுகின்றது தான் முக்கியமான விஷயம். அதாவது நேத்து நான் பேசினதெல்லாம் வந்து சந்திரன் கிட்ட நீங்க போய் என்ன சொல்லுங்கன்னா, நிலாவ பார்த்து சொல்லுங்க. டெய்லியே சொல்லுங்க. பிரதம அன்னைக்கும், அஷ்டமி அன்னைக்கு மட்டும் சொல்லாதீங்க. மற்ற சமயத்துலலாம் பௌர்ணமிலேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, அத சொல்லுங்கன்னு சொன்னது நேத்தெல்லாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் விரும்புறீங்க. விரும்புறீங்கனாலும் சரி, இல்ல வீட்ல கம்பல் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. உங்களால அவங்கள எதிர்க்க முடியாதுனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாரி உங்களுக்கு என்னென்னலாம் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கணுன்ற விஷயத்த நீங்க சந்திரன் கிட்ட சொல்லுங்க. அத அடுத்த பௌர்ணமிக்குள்ள நீங்க கேட்ட விஷயங்கள் நீங்க எங்கேயாவது உங்கள சுற்றி நடக்கும். அப்ப அது சந்திரன் காது குடுத்து கேட்டுக்குச்சின்னு நீங்க அத வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொன்னேன். இவங்க இந்த மாரி ட்ரெஸ் பண்ணா நல்லாயிருக்கும். இவங்க இப்படி பேசினா நல்லாயிருக்கும். இவங்க காமெடி சென்ஸ் இருந்தா நல்லாயிருக்கும். அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் நீங்க சந்திரன பார்த்து கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு விதமான கான்செப்ட்டு. அதுவும் கூட மனசு நல்லா இணையறதுக்கும், உங்களுக்கு பிடிக்காதவங்க கூடவே வாழ்க்கை ஃபுல்லா வாழறதுக்கு இல்லாம, நீங்க யார் கூட இணையிற மாரி சூழ்நிலை இருக்குதோ, கர்மாப்படி, விதிப்படி நீங்க யார் கூட சேரணும்னு இருக்குதோ, அவங்களே உங்களுக்கு பிடிச்சமா மாத்திக்கிறதுக்கு, நீங்க எத்தனையோ வழிபாடு முறைகள், ஆன்மீக முறைகள் மாரி, அந்த சந்திரன பார்த்து கேட்கறது ஒரு மெத்தேடு. அதுலயும் சில கிட்ட இருந்து மத்தியஸ்தம் பண்றதுக்கோ, அல்லது சேர்த்து வைக்கிறதுக்கோ, இந்த மாரி கூட 3வது ஆள நீங்க கூட்டின்னு போனீங்கன்னா, அதில கடக ராசி, கடக லக்னம், அ ரோகிணி, இன்னொரு இது சொன்னேன் நானு. ரோகிணி, திருவோணம், ஹஸ்தம். இந்த 3 நட்சத்திரக்காரர்கள நீங்க கூட கூட்டின்னு போலாம். அவங்களுடைய துணைய வச்சுக்கிட்டு பண்ணீங்களன்னா,
அந்த விஷயம் மனம் சார்ந்த எந்த விஷயமா இருக்கட்டும், அது காதல் மட்டுமே இல்லை, அம்மா கூட நீங்கள் கோவமாக இருக்குது, அவங்க கூட வந்து ஒரு இது பண்ணுறதுக்கு 3வது ஆளை நீங்கள் கூட்டின்னு போகிறீங்க, உங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளை சரி பண்ணிக்கிறதுக்கு. அப்படின்னும் போதெல்லாம் எந்த ஒரு உறவு கூட இருந்தாலும் நீங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை கூட்டின்னு போகலாம். அது ஒன்று ஆன்மீகமாக சொன்னது, உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சொன்னது. ஆனால் அந்த சந்திரனை பார்த்தே நீங்கள் டைரெக்டாக கேட்குறதுன்றது ஒரு விஷயம். அந்த சந்திரன் மாலை இருக்கணும்னு சொல்லப்போனால் இன்றைக்கி மாலை, இப்போ நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கே முடிஞ்சு போகுது, வெளிச்சத்தில் கூட தெரியும். ஆனால் நாளைக்கு 4 மணிக்கு, ஆனால் இந்த நைட்டில் போய் பார்த்து உங்கள் மனசில் இருக்கிறத சொன்னீங்களானா அது பளீர்னு இருக்கும். க்ளவுடியாக இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி எந்த இடத்துல சந்திரன் இருக்குதுன்னு தெரியும். அது இன்றைக்கி சாயந்தரம் தான், இன்றைக்கி சாயந்தரம் நாளைக்கு மத்தியானம் ஒரு 4 மணி 3 மணிக்கு முடிஞ்சிடுது. பிரதம சமயத்தில் போய் நீங்கள் கேட்க வேணாம். இன்றைக்கி சாயந்தரம் கூட நீங்கள் அதை போயிட்டு கேட்கலாம். அது நேற்றுக்கு நான் போட்ட வீடியோ, இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து பர்டிகுலராக காதலர்களுக்கும் கணவன் மனைவிக்கு மட்டுமானதுன்னு நேற்று சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த வீடியோ தான் இது. இது என்னதுன்னா, ஆரம்ப காலத்தில் கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருமே கீப் பண்ணுற விஷயந்தான் இது. பயந்து உங்களுக்கு வந்து அந்த வந்து ஏற்கனவே காதலிச்சு அவங்களா இருந்தாங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் வாழ்க்கை. பகல் பொழுது வாழ்க்கையும் ஃப்ரீயாகவே இருக்கும், இரவு பொழுது வாழ்க்கையும் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸ்டார்டிங் சமயத்தில் அது லவ் பண்ணவங்களே இருந்தால் கூட ஸ்டார்டிங் சமயத்தில் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை, அது நீங்களாகவே ஃபாலோ பண்ணுற விஷயந்தான். காலகாலமாக சினிமா அவங்கள காட்டுற விஷயம் நீங்களாகவே ஃபாலோ பண்ணுற விஷயந்தான். அந்த ஒரு ஏன்னா நிறைய வீட்டில் குடும்ப ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த தனி கொடுத்தனமே போகலன்னா கூட தனி கொடுத்தனமே தான் நீங்கள் போகிறீங்க, வேறு ஊரில் தான் உங்களுக்கு வேலை காரணமாக வேறு ஊரில் தான் நீங்கள் தனியாக தான் போயிருக்க போகிறீங்கன்னா கூட ஒரு 10 நாள் 15 நாள், அதாவது அந்த ஃபெஸ்டிவல் அந்த இதுங்கெல்லாம் வீட்டினுடைய சடங்கு முறைகளுக்காக ஒரு 10 பேர் கூட சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பகல் பொழுதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவீங்க. பகல் ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த வீட்டு ஆளுங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறது, பெண் வீட்டுக்கோ ஆண் வீட்டினுடைய ஆட்களுக்கு மரியாதை கொடுக்குறது, அவங்கள வரவேற்கிறது, அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குறது, அப்புறம் அவங்களுடைய மனசை வந்து மரியாதையோடு நல்ல விதமாக கீப்பப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆரம்ப காலத்தில். அப்போ வந்து அந்த ஆரம்ப காலத்துலலாம் அந்த இரவு பொழுது நடக்குது பாருங்கள் கூடல் என்ற ஒரு விஷயம், அப்போ அந்த கூடல் வந்து ரொம்ப சுகமானதாக இருக்கும். உங்களுக்கு வயசு ஆக 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 உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி தெரியாது. நீங்கள் வேணும்னா கற்பனை பண்ணி தான் பார்த்துக்கணும். அப்போ ஸ்டார்டிங்கில் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசில் அப்போ நம்ம இருந்த அன்றைக்கி இத்தனாம் தேதி ஜூன் 22ஆம் தேதி நம்மளும் நம்ம மனைவியோ அல்லது நம்மளும் நம்ம கணவனோ நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் அந்த நைட் டைமில் அந்த கூடல் சமயத்தில் ஒரு ஹாப்பினஸ் இருந்தது ஃபுல்ஃபில்லாக. அந்த மாதிரி இன்றைக்கி இல்லை அப்படின்னு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் நீங்கள் இதெல்லாம் கீப்பப் பண்ணிடுறீங்க, அந்த பகல் பொழுது நேரத்தை கீப்பப் பண்ணிடுறீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த இரவு நேர விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது உங்களுக்கு நீங்கள் பகல் நேர பொழுதில் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஆண் பெண்ணையும் சரி பெண் ஆணையும் சரி அந்த பொழுதுக்கும் நடக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைங்க பிறந்துட்டு பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு அவசரமாக 2 பேரும் ஸ்கூல் ரெடி பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஆஃபீஸ் ரெடி ஆகிற விஷயமா இருக்கலாம், பகல் பொழுதில் நிறைய இதையாக அங்கே வச்சு அதையாக அங்கே வச்சு ஈரட்டவலையாக பெட்டில் போட்டால் அந்த ஸ்க்ரீனையாக தோச்சி வைக்கல, இதையாக பண்ண ஆண் பார்த்து பெண்கள் வந்து எனக்கே கிஃப்ட் ஒன்றும் வாங்கி தரல, எனக்கே ஒன்றும் பர்த்டே ஞாபகம் இல்லை, நம்ம ஏன் டின்னருக்கு வெளியில் இந்த வாரம் போகவே இல்லை, இப்படின்னு நிறைய ஊர்பட்ட குறைகள் இருக்கும் காலையில் சாயந்தரம் இருக்கும். அந்த குறைகள் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குறைகளை நீங்கள் செய்யாதீர்கள், அப்பொழுது தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்கிற கதையே வேறு. அதாவது ஆரம்ப காலத்தில் அந்த இரவு பொழுது அந்த கூடல் சமயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்திருப்பீங்க. அதாவது அப்போ நீங்கள் அந்த எதிர்பாலினம் கிட்ட வந்து நீங்கள் அவங்களுடைய மனசை திருப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி நடக்கணும்னு பார்ப்பீங்க 2 பேருமே. அந்த மாதிரி காலம் கடக்க என்ன ஆகும்னா, அந்த இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயம் போயிடும். 2 பேருமே ஒருத்தருக்கு நீ எனக்கு ஏற்ற மாதிரி இறேன் அப்படின்னு இருக்கும், நீ எனக்கு ஏற்ற மாதிரி இறேன், எனக்கு இப்படி தான் பிடிச்சிது இறேன் அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆஃபீஸாக இருந்தாலும் பெண்கள் கூட சரி, பெண்கள் கூட வீட்டில் இருக்குதுங்க இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், அதையும் அவர் இந்த கண்ணாடி கழட்டி இவரையும் அங்கே வச்சார், இந்த வாட்சை கழட்டி எங்கேயா வச்சார் அதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் பர்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சில சமயத்தில் இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் பர்ஃபெக்ஷன் இருக்கும். இதில் என்ன பண்ணுவீங்க, அந்த லவ்வை விட்டுருவீங்க, லவ் எகிரி போயிடும். அதில் என்ன ஆகிடும்னா, அந்த இரவு நேர கூடல் விஷயத்தில் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு இருந்த மாதிரி ஒரு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில சமயத்தில் இது டைவர்ஸ் வரைக்குமே போகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் குழந்தைங்க பிறந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா கூட இருந்தால் தான் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே நல்லாயிருக்கும், அவங்க மனசே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மனநலம் பாதிச்சிச்சானா அவங்க பயங்கர அறிவாளியாக பிறந்திருந்தா கூட பிற்காலத்தில் என்ன ஆகிடும்னா,
அவங்க ஒரு நல்ல ஒரு பெரிய உன்னத நிலையை ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து இல்லை அவங்களே ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வீட்டினுடைய சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயே அவங்களுக்கு பல அறிவுகள் முடங்கி போகிறதுக்கு வாய்ப்பாக போயிடும். அப்போது அவங்க நல்லதும் அதில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா அந்த இரவு நேர விஷயத்துக்கு தான் நான் மறுபடியுமே அந்த நீங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா வீட்டில் ஒற்றுமையாக இருக்கணும், புருஷன் பொண்டாட்டி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாமே. அப்படி இல்லை. நான் நைட் டைம்க்கே வரேன். நான் சென்ட்ரு பாயிண்டில் மெயின் பாயிண்ட் புள்ளிக்கே நான் வரேன். அந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளி நாளாக நாளாக மறைஞ்சு போயிடுது. பகல் ஃபுல்லாக இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடக்கூடாது, அவன் பரவாயில்ல, அவன் வசதி, அவனுக்கு கொஞ்சமாக இன்கம் இருக்குது, அவனால் நிறைய கிஃப்ட் வாங்கி தர முடியாது, இப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்படி மேலாப்பாக தான் பேசுகிறாங்க. நான் உள்ளாப்பாக பேசுகிறேன். நான் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த இரவு நேர ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக, அதாவது நான் சொல்கிறது நீங்களுக்கு வயசே கூட ஆகிட்டோம் உங்களுக்கு எது வேணாம், அந்த இரவு நேரம் சரி அப்போனா நீங்கள் டெய்லியே அப்படி இருக்கணுமான்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கூடுதல்ன்ற விஷயத்த ஒரு மாதத்துலேயே ஒரு 2 முறை 3 முறை தான் இருக்குதுன்னா கூட, அடுத்த மாதத்தில் ஒரு 2 முறை 3 முறை இருக்குதுன்னா கூட, இப்போ இந்த மாதத்தினுடைய அந்த கூடல் விஷயம் வந்து அடுத்த மாதம் உங்களுக்கு டைம் இல்லாத இருக்கலாம், நீங்கள் வெளியூரில் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணி ஹாப்பினஸ்ஸாக லவ் பண்ண காலத்தில் நீங்கள் எப்படி நினைப்பீங்க? அவங்க வந்தாங்க, நம்ம தலையை வந்து முடியை வந்து வருடி விட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து நம்ம கையை டச் பண்ணி நம்மளுக்கு ஐயோ அடிபட்டுச்சான்னு சொல்லிட்டு அப்படி கையை வந்து கை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்றத நினச்சி நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்றேன் நான். அதுக்கு முக்கிய காரணமே அந்த பகல் நேர விஷயங்களை வந்து அது ஒரு சக்கரம் மாதிரி. அந்த சக்கரத்தை நீங்கள் முதல்ல சுழட்டி விடணும். அப்போ அது டிரைவ் ஆகிடும், அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். மோட்டார் சக்கரம் மாதிரி முதல்ல அது ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்று என்ன ஆகும்னா, நீங்கள் அவங்கள கேள்விங்க கேட்குறது பகலில், அவங்க உங்களை கேட்குறது, இல்லை அந்த குடும்பத்து ஆளுங்க உங்களை 2 பேசுகிறாங்க, இந்த குடும்பத்து ஆளுங்க அவங்க 2 பேரை பேசுகிறாங்கன்னா, அந்த இரவு நேர சுகம் கெடும். அது வந்து நாசமாக போகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது நாசமாக போகாமல் இருக்கணும்னு பார்த்துக்கணும். உங்களுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த அது ஒரு முக்கியமே கிடையாது. சிச்சி அதெல்லாம் காமம்னா அது ஒரு பெரிய விஷயமா அதுவும் அப்படி. ஏன்னா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை நீங்கள் காதலர்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா அப்போவும் அது உன்னதமான, அது கடவுளுக்கு சம்மந்தமான விஷயந்தான். அதை பற்றி பெருசாகவே பேசலைன்றது பொது வழியிலே நீ பேச முடியாது. அது என்னவோ ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு காரணத்துக்காக அதை பற்றி சொன்னால் தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு கண்ட்ரோல் வரும். இல்லைன்னா யார் கூடனா சுற்றிட்டு இருப்பாங்கன்றதுனால சொன்ன ஒரு ரூல்ஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா, உண்மையிலே ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான, நான் சொன்ன பாருங்கள், அந்த முருகர், அந்த கதிர்காமம், அந்த மாதிரி ஒரு விஷயன்றது டெய்லியே அன்னாட வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த இரவு நேர விஷயத்தில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள், ஃபஸ்ட்டு நாள், ஒரு 5 நாள் நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த விஷயம், அந்த பகல் நேர விஷயத்தை 2 பேருமே கீப் பண்ணுறீங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு இம்ப்ரெசிவாக இருக்கணும்னு பார்க்குறீங்க. ஏன் இம்ப்ரெசிவாக இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, அந்த இரவு நேர விஷயம் சுமூகமாகவும் ஸ்மூத்தாகவும் அற்புதமாகவும் இருக்கணுன்றதுக்காக பர்பஸாகவே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணுற சமயத்தில் அப்படி தானே பண்ணுவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கலாம்னு யோசிப்பீங்கள்ல, அந்த விஷயத்த வயசாகி நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் கூட நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே இது பண்ணணுன்ற நான். அதில் ஒருத்தர் மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது பொண்ணுங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க காலகாலமாக. ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாமே வந்து பொண்ணுங்களுக்கு அதை பண்ண பிடிக்காமல் விட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதானே தவிர பையனுங்க கொஞ்சோண்டு ஒரே ஒரு 40% தான் அவங்களுக்கு வந்து இம்ப்ரெசிவாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. ஐயோ நான்லாம் அடுப்பு கட்டவே போக மாட்டேன், நான் சுடுதண்ணி கூட வைக்க மாட்டேன், நீ வேணும்னா வேறு யார் மூலமாக தான் பண்ண மாட்டோம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட என்னால் கிச்சனில் போயிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைன்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாறி இருக்குது. அவங்களே காஃபி போட்டு தரது, அவங்களுக்கு ஒரு அவங்களே போயிட்டு கிச்சனில் போயிட்டு எல்லாம் பண்ணி தரது அப்படின்ற விஷயம்லாம் ஒரு பாதி தான் வளர்ந்துருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த பகல் பொழுதாக இருக்கட்டும், பகல் பொழுது ஃபுல்லாகவே ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் ஈர்ப்பதற்காக, எப்படி பட்டர்ஃப்ளை மேலே வந்து கலர் கலராக உங்களுக்கு இருக்குதோ அந்த மூலம் ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிற அந்த விஷயத்த கல்யாணம் ஆன புதுசுலையோ லவ் பண்ணுற சமயத்தில் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாகவே அது பண்ணணும். ஏன் பண்ணணும்னு கேட்டால், அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க, பிரியாமல் இருப்பீங்க, டைவர்ஸ் பண்ணிக்காமல் இருப்பீங்க. அப்படி சொல்ல வரல நான். அந்த இரவு நேர விஷயத்தை பாதுகாத்துருங்க. உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த இரவு நேர விஷயத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷமான
ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஒரு 25% மட்டும் சந்தோஷம் இல்லை நான் சொல்கிறது. அதில் ஒரு 100% சந்தோஷம் வரணும்னா இந்த பகல் நேர விஷயங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த முதல் ஒரு 5 நாள் ஸ்ட்ரக் ஆகி நின்று போச்சா, மறுபடியும் அந்த சக்கரத்தை சுழட்டி விடணும். அந்த முதல் 5 நாள் ஒரு 10 நாள் இது 2 பேருமே சேர்ந்து கீப்பப் பண்ணுறது. முதல்லையே பேசிடணும். கல்யாணம் ஆன புதுசுலையோ இல்லை காதலிக்கிற சமயத்துலேயே இந்த விஷயத்தை ஒருத்தர் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும். நெருப்பு அக்னியை சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து கல்யாணத்தில் வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, தெரியாத சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மதர் டங்கில் நீங்கள் 2 பேருமே இந்த விஷயத்தை சொல்லிக்கணும். நம்ம வயசாகிட்டு கடைசி காலம் வரைக்கும் அந்த விஷயத்துக்கு ஒரு குறை வராமல் பார்த்துக்கணும். அந்த இரவு நேர விஷயத்துக்கு ஒரு எதிர்ப்பு வர மாதிரி நம்ம 2 பேருமே பார்த்துக்கக்கூடாது. அது 2 பேருக்குமே அது வந்து என்றைக்குமே நல்லபடி இருக்கிறதுக்கு பகல் நேரத்தில் நான் உன்னை இப்படியும் நீ என்னை இப்படியும் நடத்தினால் மட்டும்தான் அந்த இரவு நேர விஷயம் மிக சுமூகமாக இருக்கும்ன்ற விஷயத்த உங்கள் புத்தி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஆரம்ப காலத்து காதலத்தில், ஆரம்ப காலத்தில் கல்யாணத்தில் அப்போ சொல்லி நீங்கள் சத்தியம் பண்ணிடணும் 2 பேரும். அதை கீப்பப் பண்ணுறதுக்கு நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே என்ன பண்ணணுன்னா, ஒரு கொஞ்ச நாள் ஆகும். பசங்க பிறக்கும், பசங்களுக்கு ஸ்கூலில் சேர்க்கறது இருக்கும். பிறக்கிற பசங்க காம்ப்ளிகேட்டடாக பிறந்துடலாம். அது அப்போ அவங்களுக்கு கூட சேர்ந்து ட்ரைவ் பண்ணுறதா இருக்கும். அதெல்லாம் செஞ்சால் கூட இதை விட்டுடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த இரவு நேர விஷயத்தில் கான்சன்ட்ரேட் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அது இருக்கணுன்றது நீங்கள் நினச்சா மட்டும்தான், அது வேணும்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த பகல் நேர விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அதாவது பகல் வந்து இரவை காப்பாற்றும், இரவு வந்து பகலை காப்பாற்றும். அந்த இரவு பகல் 2ம் சேர்த்து உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை காப்பாற்றும். அது உங்கள் பசங்களையும் காப்பாற்றும். அதுதானேங்க உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து. ஏதுக்கு நம்ம ஒரு வயசில் ஒரு குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் ஆகலைன்னா நம்ம ஏன் வந்து பயங்கரமாக கோயிலாக சுற்றணும், ஏன் அழறோம்? அந்த கல்யாணம் ஆகிற வயசில் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்க வேண்டிய குழந்தை ஆக மொத்தத்தில் ஆல்மோஸ்ட் 90% கோயில் வேண்டுதலும் அதுதானே இருக்குது. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கலைன்னா குழந்தை பிறக்கணும், அது வந்து அந்த ஸ்கூலில் சேரணும், அதுக்கப்புறம் அது கல்யாணம் ஆகணும். அது ஏன் வேண்டுறோம்? அது வேண்டே தேவையில்லையே அதுக்கு. அப்போ அதுக்கு மெயின் புள்ளி அங்கே தானே இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் அது 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி அந்த சடங்குகள், அந்த சான்ஸ்கிரிட் சடங்குகள் அதெல்லாம் விட முக்கியமானது இந்த ஒருத்தருக்கு இந்த பிரமாணத்தை நீங்கள் பண்ணிக்கணும். அதில் என்ன ஆகிடும்னா, நாளாக அவங்களுடைய வீட்டு சொந்தக்காரோ இவங்களுடைய வீட்டுக்கார சொந்தக்காரர்களோ விடுற வார்த்தை கூட 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 2 சைட்லேயுமே வர என்ன ஆகும்னா, அந்த இரவு நேர வாழ்க்கை கெட்டு போகும். அதில் வந்து மனசில் ஈகோ வந்துடும். நீ பெருசா நான் பெருசா, நீ பெருசா நான் பெருசா ஆயிருந்தாலும் அப்போ டவுரி வேணானாங்களே, இப்போ டவுரி கேட்டாங்களே, ஆக மொத்தத்தில் டவுரி கேட்ட குடும்பம் தானே இது. அப்போ என்ன ஆகும், அந்த இரவு நேர வாழ்க்கையை நாசம் பண்ணும் உங்களை. அந்த இரவு நேர வாழ்க்கையை எத்தனை நாள் நீங்கள் தக்க வைக்கிறீங்களோ அவ்வளவும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கூடும் நான் சொல்கிறேன். அவ்வளவும் ஏன் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து வயசில் பெரியவங்கள அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவனா அந்த பக்கம் தான் பெட்ரூம் இருக்கணும். அதுன்றதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னா, செல்வ வளத்துக்கு தான் அதை சொல்கிறாங்க அந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ன்றதுல உங்களுக்கு. ஆனால் அந்த இடத்துல தான் அந்த மாஸ்டர் பெட்ரூமே வைக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மெயின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னுடைய ரூம் அங்கே தான் இருக்கணும்னு வைக்கிறாங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த வீட்டினுடைய செல்வ வளத்துக்கு கூட அது காரணமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் அது அந்த காமத்தை பற்றியே ரொம்ப யாரும் அதை பற்றி பேசாதனால, காமம்னு பேசினாலே இது தப்புன்னு சொல்லி கொடுக்கப்படுது உங்களுக்கு. அதுக்கு தப்பான காமமும் கணவன் அல்லாத வேறு ஒருவரோடு தான் தவறு உங்களுக்கு. ஆனால் அந்த காமம் கூட எப்படின்னா, இச்சை காரணமாக அந்த காமம் இருக்கக்கூடாது. காதல் சம்பந்தமான காமமாக அது இருக்கணும். அதாவது ஒரு இச்சையின் காரணமாக நமக்கு மற்ற பொண்ணுங்கிட்ட போனால் கெட்ட பேர் வந்துடும், அதுக்கு ஏதோ ஒன்று ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கூட இருந்துடலாம், மற்ற இவங்ககிட்ட இவனை பார்த்தா ஹேண்ட்ஸமாகவே இல்லை, இவனை பார்த்தா நல்லாவே இல்லை, இவனுக்கு வந்து ரசனையே இல்லை, இவனை பார்க்கறதுக்கு அப்படி அதுக்கெல்லாம் தான் நேற்று நான் சொன்னது, அந்த சந்திரன்கிட்ட கேட்கணும் அதெல்லாம் நீங்கன்னு. இது அதாவது அவங்க ஹேண்ட்ஸமாகவே இல்லை, அவங்களுக்கு காமெடி பேச தெரியாதுன்னா சந்திரன்கிட்ட சொன்னால் அவர் வந்து ஒரு 50% தான் தருவார். ஆனால் உங்கள் சந்திரன்கிட்ட கேட்டால் என்ன நடக்கும்னா, அவர் 50% கொஞ்சம் நல்லா இது ரசனை இருக்கிற ஆளாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக சந்திரன் ஒரு 50% மாற்றலாம். ஆனால் மாற்ற முடியாத 50% சந்திரன் என்ன பண்ணுவார்னா, உங்களை அவர்கிட்ட இருக்கிற வேறு ஏதோ ஒரு குவாலிட்டியை உங்களை ரசிக்கிற மாதிரி பண்ணிடுவார். சந்திரன்கிட்ட நீங்கள் கேட்கறதுனால ஒரு 50% நீங்கள் கேட்குற மாதிரியே அந்த எதிர்பாலினத்தர மாற்றுவாங்க. ஆனால் மாற்றவே முடியாது. அவன் பிறந்தது தான். அவன் பார்க்கறதுக்கு டார்க்காக இருக்கானோ, இல்லை அவன் வந்து ஷார்ட்டாக இருக்கானோ, இல்லை அவனுக்கு வந்து பேசும்போது சில மேனரிசம் சரியில்லையோன்னா, ஒரு 50% நீங்கள் சந்திரன்கிட்ட கேட்கறதுனால சந்திர பகவான் மாற்றுவார். ஆனால் மாற்ற முடியாத கர்மாப்படி மாற்ற முடியாத விஷயத்த சந்திரன்கிட்ட நீங்கள் கேட்கறதுனால என்ன ஆகும்னா,
அவங்கக்கிட்ட இருக்கிற வேறு ஏதோ ஒரு குவாலிட்டினால நீங்கள் அட்ராக்ட் ஆகிற மாதிரி மாறிடும். உங்களுக்கு உங்கள் மனசுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை விட நீங்கள் எதிர்பார்க்காத வேறு ஒரு குவாலிட்டி அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாறிடும். இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்களான்னா, அதாவது நீங்கள் 2 பேருமே ஈர்க்கிற மாதிரி நடந்துக்கணும். பொழுதுக்குமே நீங்கள் அவங்கள நம்ம ஈர்க்கணும். அந்த ஒரு நீ நான்னா உன்னை ஈர்க்கிற மாதிரி நடந்துக்குது, நீ என்னை ஈர்க்கிற மாதிரி நடந்துக்கோ, நீன்னா எனக்கு எனக்கு பிடிச்சது நீ ஏன் பண்ண மாட்டேங்கிறன்ற விஷயத்தை விட்டுடணும். எப்பவுமே 2 பேருமே அவங்கள பொண் வந்து ஆணை ஈர்க்கிற மாதிரி நடந்துக்குங்க, ஆண் வந்து பெண்ணை ஈர்க்கிற மாதிரி நடந்துக்குங்க. அந்த நடந்துக்கிறதே எதுக்குன்னா, சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கிறதுக்கோ, நீங்கள் டைவர்ஸ் வாங்காமல் இருக்கிறதுக்கோ கிடையாது. நான் சொல்கிற விஷயம் மெயினாக ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த இரவு நேர விஷயங்குது பாருங்கள். அந்த இரவு நேர விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத ஒரு சடங்கு மாதிரியே நினச்சிக்கோங்களேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு 4-5 வெத்தலை வச்சு அது மேலே விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சடங்காகவே நினச்சிக்கோங்களேன். நீங்கள் அந்த இரவு நேர விஷயத்தை நீங்கள் அந்த மாதிரி மாதத்தில் 1 முறையோ 2 முறையோ 5 முறையோ கூட நீங்கள் வந்து அந்த அந்த மிக பர்ஃபெக்டாக, அதாவது வெறுத்து போய் இல்லை, அதாவது விரும்பி மனசார காதலிச்சு, ஏன்னா பகல் நேரத்தில் எதுவுமே உங்களுக்குள்ளே சண்டை வராமல் பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் 2 பேருமே. அதனால் உங்களுக்கு அதீத காதல் வந்துருச்சு, அதனால் அந்த கூடல் நிகழ்ந்தது. அப்போ மறுநாள்லேருந்து என்ன ஆகும்னா அதை நினைவாகவே இருப்பீங்க நீங்கள். மறுபடியும் அந்த மறுநாள்லேருந்து என்ன ஆகும்னா, நீங்களே நினச்சா கூட நான் அந்த போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த சக்கரத்தில், அது எதுவும் நீங்கள் முதல் 5 நாள் தான் நீங்களாகவே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இந்த சக்கரத்தை சுற்றி விடுறீங்க. முதல் 5 நாள் தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் அந்த நைட் கெட்டு போய்டும்னு நினைப்பீங்க. 6வது நாள்லேருந்து அந்த நிகழ்ச்சி நல்லபடி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடி நடந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த நிகழ்ச்சி, அந்த இரவு நேர நிகழ்ச்சி என்ன பண்ணிடும்னா, அது ஏன் அது நல்லபடி அமைஞ்சுதுன்றதுக்கு காரணமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த பகல் நேர பொழுது லாஸ்ட் 1 வீக்காக நல்லா இருந்தது. அப்போனா உங்கள் உள் மனசில், ஆழ் மனசில், உங்கள் ஒரு ஜீனில், உங்கள் உடம்பில், உங்களை ஆழ் மனசுலேயே இருக்கிற விஷயம் என்ன பண்ணுன்னா, அதுவே உங்களை அந்த தப்பு செய்ய விடாமல் பார்த்துக்கும். அந்த சக்கரத்தை சுற்றி அப்படி விடுறதுக்கு தான் 2 பேரும் ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சுற்றி விட்டுட்டீங்க, அது நைட் டைமில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அதை சுற்றுற வேலையை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்கள் ஆழ் மனசே என்ன பண்ணணும்னா, அந்த சக்கரத்தை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீலிங்காக அது இருந்தது, அது ஒரு அற்புதமான இதுவாக இருந்தது. அதுக்கு காரணமே அந்த பகல் நேரத்தில் நம்ம வந்து எதுவுமே ஒருத்தரை வந்து தாக்கிக்காமல் இருந்தது தான் காரணம் என்ற விஷயத்த உங்கள் ஆழ் மனசு பதிவு பண்ணிவிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை மெனக்கெட்டு அந்த விஷயத்தை செய்ய தேவையில்லை. ஹோம்ஒர்க் மாதிரி பண்ண தேவையில்லை. ஸ்கூலில் டீச்சர் சொல்லி வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல் 5 நாள் பண்ணணும், வேணுன்ட்டே பண்ணணும், பர்பஸாக பண்ணணும். ஆனால் ஒரு முறை நான் சொன்ன விஷயத்தை 2 பேரும் கீப்பப் பண்ணி நீங்கள் அந்த இரவு நேர நிகழ்ச்சி அற்புதமாக முடிஞ்சிடுச்சானா, அதுக்கப்புறம் உங்கள் உள் மனசே என்ன பண்ணணும்னா, அந்த பகல் நேர பொழுத எந்த வார்த்தைகளையும் தேவையில்லாமல் விடாமல், எதுவும் ஒருத்தர் மரியாதை இல்லாமல் பண்ணாமல், ஒருத்தர் வந்து இது பண்ணாமல், அந்த இரவு நேர நிகழ்ச்சியை மறுபடியும் மைண்டில் கொண்டு வந்து என்ன பண்ணோன்னா, அது வந்து ஒரு 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 சுகமான ஒரு கற்பனையை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, மறுபடியும் அது ஃபேட் அவுட் ஆகும். மறுபடியும் அது வந்து லைட்டாக ஃபேட் அவுட் ஆகும். அப்போ மறுபடியும் நீங்கள் அந்த ஃபேட் அவுட் ஆகிட்டு மறுபடியும் அந்த மாதிரி அந்த சக்கரத்தை மறுபடியும் நீங்கள் அதை லைட்டாக சுற்றி விட்டீங்கன்னா, மறுபடியும் அது இந்த சக்கரத்தை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதனால் என்ன நடக்கும்னா, இதனால் அந்த விஷயம் நல்லபடி நடந்தாலே உங்கள் வீட்டினுடைய ஒரு மற்ற விஷயங்கள்லாம், அது நீங்கள் வேலைக்கு போகிறதானாலும், ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதானாலும், வீட்டினுடைய தொழில் விஷயங்கள் அது நல்லபடி நடக்குது, உங்கள் பசங்களை நல்ல ஸ்கூலில் சேர்க்குது, உங்கள் பசங்களுக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கும். எல்லாமே அந்த செல்வத்தோடு போய் கனெக்ட் ஆகிடும். இது பண்ணால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒற்றுமைக்கு மட்டும்தானே கிடையாது, இது அந்த செல்வ வளத்தோடு போய் ஜாயின் ஆகிடும் கரெக்டாக. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு சடங்கு மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக தொடரணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஈகோன்றது வரவே கூடாது. இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது கணவன் வீட்டவனுடைய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, மனைவி வீட்டவனுடைய ஆட்கள் நிறைய இருப்பாங்க. காதலிக்கின்ற காலத்திலிருந்து அந்த காதலுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு துச்சமாக நினைக்கணும். அந்த உங்கள் 2 பேருனுடைய கூடல் மட்டும்தான் இதில் மெயின் பாயிண்ட்டுன்றது உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை 2 பேருமே சேர்ந்து பேசிக்கணும் இந்த விஷயத்தில். காஃபி குடிக்கிறதுக்கு இந்த காலத்துலலாம் இந்த காஃபி குடிக்கிறதுக்கு போகிறது, 2 பேரும் ஒன்றா போகிறதுன்ற ஒரு விஷயம் இப்போ புது ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அங்கே போய் அந்த அந்த கேண்டில் லைட்டு ஏற்றி வைக்கிறதும், அந்த இது பண்ணுறதும், அதுக்கு வந்து இது ஃபுட் ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதும் பண்ணுறது கூட இந்த விஷயத்தை நீங்கள் 2 பேரும் பேசணும். அது ஆரம்ப காலத்து விஷயமா இருந்தால் இருக்கட்டும், திருமணத்துக்கு முன்னாடி விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல பேசணும். பேசும்போது எப்போவுமே அந்த விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை வராமல் நம்ம 2 பேரும் இருக்கணும்.
எதெல்லாம் வந்து நம்ம இரவு வாழ்க்கையை கெடுக்குதோ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். எங்கள் வீட்டு ஆளுங்க உன்னை தாக்கினாலோ இல்லை உங்கள் வீட்டு ஆளுங்க என்னை தாக்கினாலோ அதுக்கு அந்த மனவலி வந்து இரவு நேர விஷயத்துக்கு அது கெடுத்துடாமல் நம்ம 2 பேரும் அந்த இரவு நேர விஷயத்த காப்பாற்றுறதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற விஷயத்த நீங்கள் அந்த காஃபி குடிக்க போகும்போது, அந்த கேண்டில் லைட் டின்னர் போகும்போது பேசணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சுட்டு கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி ஒரு 10 வருஷம் ஆயிடுதுன்னா கூட மறுபடியும் அந்த சக்கரத்தை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஷயம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் நேற்று சொன்ன அந்த சந்திரன் விஷயமும் சரி, இன்றைக்கி சொன்ன இந்த சக்கர விஷயம், இந்த சக்கரத்தை சுழட்டி வர விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வீட்டினுடைய அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். அந்த வீட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறது, உங்களுடைய சந்தோஷமான மனநிலை எல்லாத்தையுமே என்ன பண்ணும், எல்லா வெற்றிகளையுமே அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். ஒரு சடங்கு மாதிரி. இதுக்கு பிட்வீனில் நீங்கள் வந்து ரொம்ப புனஸ்காரங்க பண்ணணும், கோயிலுக்கு போகணும், அந்த உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, எந்த துரோகமும் யாருக்கும் பண்ணாமல் இருக்குது, அது வரைக்கும் பண்ணாலே போதும். நீங்கள் கோயில் போக தெரியாது, உங்களுக்கு பூஜை பண்ண தெரியாது, உங்களுக்கு விளக்கேற்ற தெரியாது, ஒன்றும் ஆகாது. வீட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டால் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரும். அதுக்காக நீங்கள் வீட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூத சக்திகளுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்றதுனால எப்படி நான் அந்த சந்திரன்கிட்ட கேளுங்கன்றனோ அந்த மாதிரி ஒரு விளக்கேற்றினா அந்த இடத்துல வந்து இது இருக்கும். இது வந்து நம்ம வந்து கேஸ் லைட்டுன்றதுக்கும் இந்த விளக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. அதனால் ஒரு தீபம் ஏற்றுறது மட்டும் வச்சுக்கிட்டு அதிக பூஜை புனஸ்காரங்களை கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற விஷயத்துக்கு அந்த சந்திரனை பார்த்து கேட்குறது. இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஒரு மெயின் மேட்ரு, இந்த இரவு பகல் சுழற்சி, காதல், காமம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்ன பாருங்க. இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட உங்களுக்கு வேண்டுதல், அதாவது குழந்தை பிறக்கிறது கூட நிறைய பேருக்கு குழந்தை பிறப்புக்கு தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கூடல் விஷயம் அற்புதமாக நடக்கலை. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணி நடக்கும்போது அந்த கூடல் விஷயம் அற்புதமாக நடந்துட்டாலே குழந்தையும் பிறந்துடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்றது கூட ரொம்ப தேவையில்லை. குழந்தை பிறகுற விஷயமா இருக்கட்டும், கல்யாண விஷயமா இருக்கட்டும், இதன் மூலமாக உங்கள் வீட்டினுடைய செல்வம் பெறுகிற விஷயம் கூட இதில் நடக்கும். இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு ஒரு பெரிய கோல் இருக்குதுன்னா கூட அதில் கூட அந்த வெற்றின்ற விஷயம் நடக்கும். இதில் முக்கியமாக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தடுக்காமல் இருக்கணும். அந்த தடுக்காமல் இருக்கிற விஷயத்தை ஏன் பண்ணணும்னு கேட்டால், இது வரைக்கும் எல்லாரும் பேசுகிறது, மேடை பேச்சில் பேசுறதும் ஃபெமினிசம் பேசுறதுக்காக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம். அதுக்காக இதை நான் சொல்லலை. அந்த ஆணும் பெண்ணும் சமம் என்ற விஷயம் அது தனி சாப்டர். இன்றைக்கி நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. 2 பேருமே வந்து அந்த இரவு நேர வாழ்க்கைக்கு உரம் போடணும்னு சொல்கிறேன் நான். அது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் உரம் போடணும் அதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுவே உங்கள் செல்வத்தை பார்த்துக்கும், அதுவே உங்களுடைய எல்லா வெற்றியும் பார்த்துக்கும். இது உங்களுக்கு தயவு செஞ்சு இது புரிஞ்சுக்கத்தோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்காக தயவு செஞ்சு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.